ஹாய், திஸ் இஸ் குக்கிங் கொண்டாட்டம். இந்த குக்கிங் கொண்டாட்டத்தில் பங்கேற்க போகும் எல்லா பார்வையாளர்களுக்கும் எனது கொண்டாட்டமான வணக்கம். இது என்னோட முதல் வீடியோ. இந்த வீடியோ நான் எதற்கு இங்கே உங்கள் முன்னால் பதிவிடுறேன் அப்படின்னா, என்னோட சமையல் கலையில் என்னென்னலாம் டெக்னிக்ஸ் இருக்குது, எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். அதனால தான் இந்த சேனலையே நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த சேனலை நம்ம ஆரம்பித்து இந்த சேனலில் நான் என்னுடைய மனைவி திருமதி சுசித்ரா கதிரவன் அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். மனித இனத்தின் 3 முதல் தேவைன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், முதல்ல உணவு, அப்புறம் உடுக்கிற உடை, அப்புறம் இருக்கிற இடம். ஸோ நம்ம சமீப காலமாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், இந்த சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு ஒரு பெரிய அதீதமான ஒரு கவனம் செலுத்துவதில்லை. ஸோ எதற்காக அந்த கவனம் நம்ம செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ முதல் தேவையான நம்ம அந்த உணவை எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த முதல் தேவையான உணவை சமைக்கிறதுக்கு நாம் முதல் செய்ய வேண்டிய வேலை அதற்கான தேர்வுகளை செய்தது. அதாவது நாம் ஒரு நல்ல காய்கறிகளையும், அந்த மீனாக இருக்கலாம், இல்லை கோழி, ஆடு, அந்த மாதிரியான இறைச்சிகளாக இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறது போது அதை ஒரு தரமான உணவாக இருக்கிறதுக்கு தரமான பொருள் இருக்கணும். ஸோ அந்த தரமான பொருளை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உணவு அதுக்கப்புறம் அது சரி விகிதாச்சாரத்தோடு இருக்கணும். அதாவது பேலன்ஸ்டு டயட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வெறும் கார்போஹைட்ரேட்டை மட்டும் சாப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு தசைகளில் ப்ரோட்டீன்ஸு எடுத்துக்கல அப்படின்னு சொன்னால் தசைகளில் சில சிக்கல்லாம் வரும். இதை மாதிரி நம்மளுடைய உடம்பு எல்லா விதத்துலேயும் ஒழுங்காக இயங்கிறதுக்கு, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஆரோக்கியமான உணவை நாம் சரி விகிதத்தில் உள்ளே எடுத்துக்கணும். ஓகே, இது 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 ஒரு நம்ம சமைக்கிறதுக்கு முன்னால் செய்ய வேண்டிய வேலை. அதுக்கப்புறம் இப்போ நம்ம சமையலுக்கு வரலாம். சமையலுக்கு வரும்போது இங்கே என்ன ஒரு 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 மாயை அங்கே கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால், சமையல்னால் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் அப்படின்னு மாதிரி. அப்படிலாம் காம்ப்ளிகேட்டடான விஷயம் அப்படிங்கிற அந்த மாயை உடைக்கிறதுக்கு தான் நாம் என்ன செஞ்சுருக்கோம்னா, அதாவது நான் இந்த குக்கிங் சேனலை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இது அவ்வளோ பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டான விஷயம் இல்லை, இதை ரொம்ப சிம்பிளிஃபைடாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஆகையால் நீங்கள் என்னோடய சேனலோட பேர் குக்கிங் கொண்டாட்டம் அப்படின்னு வச்சுருக்கிறதுக்கு காரணம் அதை கொண்டாடி சமைக்கிறது. அப்புறம் அதோட டேக்லைன் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், குக்கிங் சிம்பிளிஃபைடு. ஸோ எவ்வளவு எளிதாக அதை சமைப்பது, அந்த அந்த விஷயத்தையும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக கொண்டாடி சமைக்கலாம். அடுத்த கட்டமாக நாம் இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது பொருளெல்லாம் நம்ம தேர்ந்தெடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த தேர்ந்தெடுத்த பொருள் அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அதோட தன்மை அப்படிங்கிறது நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இப்போ எப்படி அப்படின்னு சொன்னால், ஒரு மைதா மாவு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் அதை தண்ணியில் கரைச்சிங்க, இல்லைன்னா அதை பசஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் எலாஸ்டிக்சிட்டி இல்லை, அது ஒரு 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 ஜவ்வுத்தன்மை இல்லை. அதை மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும். இதை மாதிரி எல்லா தேர்ந்தெடுத்த பொருளோட தன்மையை நம்ம கொஞ்சம் உள்வாங்கிக்கிட்டோம்னா இந்த சமையலுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நம்ம அதை கேரி பண்ணலாம். அப்புறம் அதுக்கடுத்தால அதோட சுவை, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம அறுசுவை உணவு அப்படின்னு சொல்கிறோம்ல, உப்பு, புளிப்பு, காரம், இனிப்பு, அப்புறம் உவர்ப்பு. ஸோ இந்த மாதிரியான இந்த சுவையோட அந்த தன்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இப்போது நீங்கள் குக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சில நேரத்தில் நம்ம குக் பண்ண ஃபுட்டில் கொஞ்சம் சார்னஸ், அதாவது புளிப்பு தன்மை கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக யூ நீட் டு புட் மோர் சால்ட். அதில் நிறைய நீங்கள் உப்பு கொஞ்சம், அதாவது தேவைக்கு
அதிகமாக சேர்க்க வேண்டியிருக்கும். அப்போ தான் அந்த உப்பு தெரியுமோ ஒழிய மற்றபடி அந்த அந்த புளிப்புத்தன்மை அந்த உப்பை வந்து கம்ப்ளீட்டாக சப்சிடைஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரியான அந்த கசப்பு அப்படின்னா அந்த கசப்புக்கு நம்ம அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஒரு ஒரு இன்க்ரீடியண்ட்டை சேர்த்தா அந்த கசப்பு தன்மையை குறைக்கலாம். இப்படியான அதோட தன்மை இதை தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு கீ பாயிண்ட். அப்புறமா குக்கிங்னால என்ன அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நம்ம தீயில வச்சு சமைக்கிறது. ஸோ அடுப்பில் எரியிற தீயை உங்கள் கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது எப்படி அப்படிங்கிறது வாட். இப்போ நம்ம தாலியில் எண்ணெயை ஊற்றிட்டோம், அடுப்பை பற்ற வச்சுட்டோம், அது என்ன டெம்பரேச்சர் ஏறிக்கிட்டே இருக்குது. அது கொஞ்சம் ஒரு 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 நார்மல் டெம்பரேச்சரோட அதுக்கு அடுத்த லெவலில் போகும்போது ஸ்மோக் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஸ்மோக் ஆகிற டைமில் நீங்கள் ஒரு கடுகு போட்டிங்கன்னா உடனே தீஞ்சு போகும் இல்லையா? ஸோ யூ நீட் டு நோ ஹவு டு ஹேண்டில் த ஃபயர். அந்த ஃபயரை உங்கள் கட்டுக்குள்ளே நீங்கள் எப்படி வச்சுக்கிறது, எப்படி தேவையான நேரத்தில் எப்படி குறைச்சிக்கிறது, இப்படி கூட்டிக்கிறது அப்படின்னு சொல்லி அது ஒரு டெக்னிக். அப்புறமா நீங்கள் குக் பண்ணுறதுக்கு குக்கிங் டெக்னிக்ஸ்னு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதான் எந்த நேரத்தில் எப்போ போடணும். ஸோ அதுவும் ஒரு சின்ன சயின்ஸ் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ இட் இஸ் யூனோ குக்கிங் அப்படிங்கிறது சயின்ஸும் சேர்த்து தான். இப்போ அடுத்த கட்டமாக நாம் ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு சினாரியோவுக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தெரிஞ்ச உடனே நம்ம வந்து ரொம்ப அருமையாக சமையல் பண்ணி சுவையாக சமைச்சிருவோம் அப்படின்னு சொன்னால் அது நடக்காத காரியம். ஆக இந்த டெக்னிக்ஸு இந்த மாதிரி இன்க்ரீடியண்ட்டை நம்ம எப்படி நல்ல பொருளை தரமான பொருளை எடுத்துக்கிறது, அதோட தன்மை என்ன, இந்த ஸ்டவ்வோட நம்ம எப்படி விளையாடுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டாலும் இதுக்கு பயிற்சியும் தேவை. ஸோ ஒரு டைமே ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டு ரிப்பீட் பண்ணுறோம்னா டைம்லாம் வரும், கம்ப்ளீட்லி அப் டு ஸ்டாண்டர்டுக்கு வரும் அப்படின்னு சொன்னால் அது நடக்காத காரியம். ஸோ 2-3 முறை நீங்கள் திரும்ப அதை சமைக்கும்போது தான் உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். இதில் என்ன நம்ம குட்டி தப்பு பண்ணிட்டோம், அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிங்கன்னா பயிற்சி எடுக்க ஒரு நாள் ரொம்ப அருமையான ஒரு சமையலை நீங்கள் சமைச்சு எல்லாருக்கும் பரிமாறலாம். இப்படி சமையலை நாம் எப்படி கொண்டாடி சமைப்பது அப்படிங்கிறதுல அடுத்த எபிசோடில் இன்னும் என்னென்னலாம் இருக்குது. அடுத்த எபிசோடில் எப்படி அப்படின்னா நம்ம குக்கிங் மெத்தட்ஸ் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இந்த குக்கிங் கொண்டாட்டத்தை இன்னையோட கொண்டாடி முடிப்பதோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது மு. கதிரவன். நன்றி, வணக்கம்.